கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா அவர்கள் பேசியது அரசியல் அரங்கில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய பார்வைகளை பதிவு செய்வதற்காக நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், ஜோதிமணி உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. நீங்கள் அந்த கருத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? தேவையற்ற சர்ச்சை, தேவையற்ற, அதுவும் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இப்படிப்பட்ட பேச்சுக்கள் என்பது தேவையற்றது. யாரும் நம்பவும் போவதில்லை. பேச்சாளர்கள் அவருடைய கற்பனை பேச்சுக்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை தொடர்கிறது. அவரை பொறுத்த மட்டும் நேற்று ஒரு அறிக்கை பார்த்தேன், திருச்சி சிவா அவர்களுடைய அறிக்கை. அதில் அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பெரிதும் மதிப்பதாகவும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழை பற்றியும் பேசியிருந்தார். ஆனால் இப்பொழுது திமுகவுடைய சகோதரர்கள் ஐடி விங் மிகவும் ஆக்டிவாக இருக்கிறது. நேற்று இரவிலிருந்து தேவையற்ற சர்ச்சையை மீண்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது, அதாவது பெருந்தலைவர் காமராஜரை இப்படி இழிவுபடுத்த நினைப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. ஒரு பெருந்தலைவர், தமிழகத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவே போட்டுவிட்ட ஒரு பெருந்தலைவரை இப்படி ஐடி விங்கில் இருக்கின்றவர்களும் மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நண்பர்களும் பேசிக் கொண்டிருப்பதும், ட்விட்டரிலும் பேஸ்புக்கிலும் சோசியல் மீடியாவில் அவர்கள் செய்கின்ற இந்த செயல் என்பது கண்டிக்கத்தக்கது. தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் பல வகையிலே இதற்காக பெருந்தலைவர் பெருமையை சேர்ப்பதற்காக பல நடவடிக்கை எடுத்தாலும் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் செய்வது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது எங்களை பொறுத்தவரை. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேராசிரியர், இந்த விவகாரத்தில் திமுக தலைமை நடவடிக்கை எடுக்குமா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி அவங்களே கேட்குறாங்க. அதாவது தலைமை கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அவர்கள் ஏற்கனவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லும் போது, குணாளா மணாளா குலக்குழுந்தே குடியாத்தம் சென்று வா வென்று வா என்று எழுதிய பேரறிஞர் அண்ணாவின் தம்பி நான். அதே போன்று தலைவர் கலைஞர் நமது பன்னாட்டு முனையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை வைத்து அவருக்கு பெருமை சேர்த்தவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் அவர்களின் பிறந்த நாளை கல்வி நாளாக அறிவித்தது மட்டுமல்ல, எல்லா பள்ளிகளிலும் அதை கொண்டாட வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்த்து கொண்டிருக்கிறவர்களின் பாதையில் வந்தவன் நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. அதை மீண்டும் விவாத பொருளாக மாற்ற வேண்டாம். யாரினுடைய மனம் வருத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று எங்கள் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்லி இருப்பது இன்னும் யாருக்கும் போய் சேரவில்லை என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அண்ணன் திருச்சி சிவா சொன்னது அந்த கருத்து அவர் வருத்தம் தெரிவித்து விட்ட காரணத்தினால் யாருக்கேனும் காங்கிரஸ் தொண்டர்கள் அல்லது தோழர்கள், இல்லை இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு, அதாவது நமது தலைவர் கலைஞர் பல இடங்களில் சொல்லுவார், அவர் காங்கிரஸ் தலைவர் அல்ல, அவர் தமிழ்நாட்டின் தலைவர். பெருந்தலைவர் காமராஜர் என்பவருக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை என்பது அவர் காங்கிரஸ் தலைவர் என்பதால் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தமிழ்நாடு இவ்வளவு சிறந்து இருப்பதில் அவருடைய உழைப்பு அதிகமானது என்பதை எங்களுக்கு தலைவர் கலைஞரும் தளபதியும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் தொண்டர்களோ அல்லது பெருந்தலைவர் காமராஜர் மீது இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு மரியாதை வைத்திருக்கிற தோழர்களோ தயவு செய்து அண்ணனின் வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு இதை இத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்க பேராசிரியர். நான் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்ட்ட, திருச்சி சிவா என்னுடைய கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். ஆனா இதெல்லாம் காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க, ஆனா கூட்டணியை விட்டு வெளிவர மாட்டாங்க, வெளியே வரணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. திரு மாணிக்கம் தாக்கூர், இரண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையுடைய விருப்பம் நிறைவேறாது. ஒண்ணு என்னன்னா, இதை பொறுத்த மட்டும் எங்களுடைய உறவு என்பது நீண்ட கால உறவு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான உறவு அன்னை சோனியா காந்தி அவர்களாலும் கலைஞர் அவர்களாலும் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களாலும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களாலும் தொடர்ந்து இந்தியாவை காப்பதற்காகவும் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான தூண்களாக இருப்பவர்களுடைய இந்த போராட்டம். எங்களுடைய போராட்டம் என்பது இந்தியாவை காப்பதற்கான போராட்டம்.
இதிலே சில கருத்துக்கள் எங்களோடு இருப்பவர்கள் சொல்கின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிப்பதும் அவர்கள் அதிலே அவர்கள் அதுக்காக வருத்தம் தெரிவித்ததினாலே தோழர்களாக நாங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய லட்சியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்தியாவை காப்பதற்கும் வெறுப்பிலிருந்து இந்தியாவை காப்பதற்கும் தமிழகத்திற்குள் வெறுப்பு ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை போன்றவர்கள் பல்லாண்டு காலம் காத்திருக்க வேண்டும். இந்த வெறுப்பு அரசியலை தமிழகத்திற்குள் கொண்டு வருவதற்காக அவர்கள் போடுகின்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஏமாற்றமாகத்தான் அமையப்போகிறது. இந்த பிரச்சனையிலே மிக முக்கியமானது என்னவென்றால் திருச்சி சிவா அவர்களுடைய வருத்தம் தெரிவித்த அந்த அறிக்கை நேற்றே வந்துவிட்டது. அதனால் அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். நான் பேசும் பொழுது முன்னாடியே சொன்னது மாதிரி அவரை பொறுத்த மட்டுமே அந்த வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அவருடைய வருத்தம் தெரிவித்ததனுடைய விளைவாக அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற பேச்சுக்கள் என்பதுதான் இப்பொழுது அனைத்து பாஜக காரர்களும் குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்களும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களும் இன்று தவி குவிக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்காக. அவர்களை பொறுத்த மட்டும் இதில் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். அந்த அரசியலில் அவர்கள் நினைக்கின்ற அரசியலே விழ மாட்டோம் என்பது மட்டும் மிக தெளிவாக. ஆனா காங்கிரஸ்க்கு இதுல கோபம் வரணும், தார்மீக கோபம் வரணும் அப்படின்றாங்களே. எங்களுக்கு கோபம் வர்றதுங்கிறது நாங்க கோபம் வந்து சொல்லியாச்சு. நேற்று முந்தா நாள் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொன்னதற்கு நேற்றே எங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டன. நேற்றே அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்காக வருந்தி விட்டார். அதாவது அவரை பொறுத்த மட்டும் வருத்தம் தெரிவித்திருக்க பின்னாலே இந்த பிரச்சனை அத்தோடு நிறைவு பெறுகிறது. இதை மீண்டும் இன்று கிளப்ப வேண்டும். பாஜகவை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியிலே இருக்கக்கூடாது, இவர்கள் பிரிந்து போக வேண்டும். இவர்களை பிரித்தால் தான் இங்கே வர முடியும், பாஜகவிற்கு உள்ள எற்றி வரும், பழனிசாமி அண்ணன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு எற்றி வர வேண்டும் என்று அண்ணாமலை பாடுவது என்பது புரிகிறது. அவர்களுடைய இயக்கம் என்பது புரிகிறது. அவர்களை பொறுத்த மட்டுமே அவர்களுடைய இந்த crocodile tears என்று சொல்வார்களே, அதே போல இந்த முதலை கண்ணீர் என்பதுடைய பிரச்சனை ஏன் என்பதும் இப்பொழுது புரிகிறது. அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை ஒற்றுமையை குலைக்க வேண்டும். அதற்கு பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டும். ஊதி பெரிதாக்கி மக்களிடம் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களிடமும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடமும் இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டும் என்பதற்காக பாடாய்ப்படுகிறார்கள். அவர்களுடைய கனவு நிறைவேறாது. அவர்களுக்கு ஏமாற்றமே முக்கியம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நான் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்களாம் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ காங்கிரஸும் அந்த இதில் சேர்ந்துருச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சா? அதெல்லாம் எந்த அதிருப்தியும் யாரும் இல்லை. நம்ம தந்தி டிவில இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அண்ணா முத்தரசன் கொடுத்த பேட்டியை நீங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தீங்க. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அண்ணன் மட்டுமல்ல, காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகையும் எல்லோருமே சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது பேசிய பாசத்திற்குரிய சகோதரர் நமது நாடாளுமன்ற உறுப்பினர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூட எங்களுக்குள் எந்த சலசலப்பும் இல்லை. இது ஒரு தலைவர் பேசுகிற போது வார்த்தை தவறி வந்ததை அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். அதை யாரும் இங்கு வழிமொழியவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் மீது நாங்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறோம் என்பதை காங்கிரஸ் பேரியக்கமும் உணர்ந்திருக்கிறது, நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். எனவே வந்துவிட்ட வார்த்தைகள் வருத்தத்திற்குரியவை என்கிற காரணத்தினால்தான் மூத்த தலைவராக இருந்த போதும் உடனடியாக வருத்தம் தெரிவித்தார் அண்ணன் நமது திருச்சி சிவா அவர்கள். எனவே இதிலே சில நேரங்களில் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை போல, அல்லது ஆடு நினைவதை பார்த்து ஓனாய் அழுவதை போல சில கூட்டங்கள் இதிலே குளிர்காய நினைக்கலாம். அதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் பேரியக்கம் போன்ற அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் இருக்கின்ற இந்த இயக்கங்கள், இந்த கூட்டணிகள் இந்தியாவை காப்பதற்காக இருக்கிறதே ஒழிய சிறு சிறு தவறுதல்களால் உடைந்து போகிற கூட்டணி அல்ல. அது லட்சியத்திற்கான கூட்டணி. அதை வென்றெடுக்கும் வரை இந்த கூட்டணி ஒன்றாகத்தான் இருக்கும். இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இனிமேல் பார்த்துக் கொள்ளப்படும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.